Good morning, boys. Once again, I feel happy to see you all through this online class. I hope that you would have enjoyed well in the last English class. In the last English class, we studied about the poem Life. Now, in this class, we are going to study the first prose, His First Flight. So, all of you take your English textbook and turn to page number 2. Turn to page number 2. This prose is about a young seagull who lost his self-confidence, was not able to fly among with his brothers and sisters. Before that, you should know about the seagull. What is a seagull? Seagull is a seabird. And if you know in detail about the seagull and their sounds making things, then only you can enjoy this class very much. First, you know what is a seagull, how does it fly. Second one, in this chapter there are two important words. One is shrilly. Shrilly is nothing but the voice produced by the seagull in high pitch to express some angry or threatening. It will use such a sound called shrilly. Shrilly means a high pitched sound. Second one, cackle. C-A-C-K-L-E, cackle. If you go through the lesson, you can come across these two words, cackle. Cackle means a sharp, broken voice produced by the birds to show its pride. Yeah. இந்த பாடம் எதை பற்றினா ஒரு சின்ன சீகல் அதுக்கு தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் கூட பிறந்த மூத்த சகோதரர்கள் ஒரு தங்கச்சி இவங்க கூட சேர்ந்து இதுவும் கூட்ட விட்டு பறக்க முடியாமல் போயிடுச்சு. தென் அது திரும்ப பறந்துச்சா, எப்படி பறந்துச்சு அப்படிங்கிறத படிக்க போகிறது தான் இந்த லெசன். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீ இமேஜினேஷன்லேயே சீகல்னால் எப்படியோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஹவ் கிவன் சம் கிளிப்பிங்ஸ் about the pictures of seagulls. அதே மாதிரி இந்த சீகல்ஸுக்கு ரெண்டு கெப்பாசிட்டி உண்டு. டு மேக் shrilly a voice. அது எப்படின்னு இருக்குமான ஹை பிட்ச் சவுண்ட், அது கோபத்தையோ இல்லையா பயங்காட்டுறதுலையோ உருவாக்கக்கூடிய வாய்ஸ்க்கு தான் பேர் shrilly வாய்ஸ். நம்ம சில நேரங்களில் காக்கா கூட யாராவது எடுக்க போயிட்டாங்கன்னா அது வந்து பயங்காட்டுறதுக்காக புது தனியாக ஒரு வாய்ஸை உருவாக்கும். இன்னொரு வாய்ஸ் இருக்கிறதுக்கு கேட்டில். கேட்டில்னா ஷார்ப் ப்ரோக்கன் வாய்ஸ் வித் ப்ரைட். இதை அப்படியே சொல்லலாம், க்ரை ஆஃப் ஹென், க்ரை ஆஃப் சீகல். இந்த மூணு வார்த்தைகளை நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பாடம் உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் சம் கிளிப்பிங்ஸ் அபவுட் சீகல் and their various sounds, shrilly and cackle. புரோக்கனாக இருந்துச்சுன்னா இந்த வாய்ஸ், நீ கோழி முட்டை விடும்போது பார்த்துருப்பா, கிராமங்களில் சொல்லுவாங்க முட்டை விடுறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் கொடுக்கும், அதுக்கு போட்டு இப்போ பேர் கோழி கீறுது அப்படிம்பாங்க. முட்டை இட்ட பிறகு ஒரு பெரிய சத்தத்தையே கொடுக்கும், வீட்டில் உள்ள எல்லாரையும் தட்டி எழுப்பிடும். ஐ ஹாவ் லைட் எ எக் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கெக்கரிக்கும். அதுதான் cackle. Cry of hen is also called as cackle. இப்போ நான் கொடுக்குற கிளிப்பிங்ஸில் உனக்கு சீகல்ஸ் படம் இருக்குது. அடுத்தது அது ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ஸ் இருக்குது, அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் மட்டும் உனக்கு தனியாக தெரியும், ஹை பிச்சில் இருக்கும், தட் இஸ் கால்ட் shrilly. அடுத்தது cackle, விட்டு இருக்கும், ப்ரோக்கனாக வாய்ஸ் இருக்கும். முதல்ல இதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நம்ம அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம்.
Guys, I think you would have seen the clippings. Now you can have some idea about seagull. How do they swim? How do they behave? Yeah. How do they make noise? Now let's go to the lesson. His first flight rose. Now let us go through the line. The young seagull was alone on his ledge. The young seagull was alone on his ledge. The young seagull மட்டும் அந்த லெட்ஜில் தனியாக இருக்கிறான். Now what is called a ledge? What is called a ledge? A ledge is a narrow shelf that juts out from the vertical surface. It is a narrow shelf that juts out from the vertical surface. ஒரு வெர்டிக்கல் ராக்ல இருந்து தனியா அந்தரங்கத்தில் தொங்குற மாதிரி வெளிப்புறமாக நீட்டி கொண்டு இருந்தா அதுதான் லெட். You can see, just see this. If this is C, consider this is C. These are all rocks. This part alone juts out from the vertical rock. That shows in your book. உன் புக்ல நீ பார்க்கலாம், ஒரு சீகல் யங் சீகல் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கு, பாறைக்கு வெளியே கடலுக்குள்ள நீட்டிட்டு இருக்கு. That is called ledge. It is a narrow shell that juts out. வெளிப்புறமாக நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் பேர் என்னது? ledge. So this family contains 6 members, 2 father and mother, then 2 elder brothers, 1 younger sister, and this seagull. Only this seagull is all alone. அந்த லெட்ஜில் இந்த சீகல் மட்டும்தான் இருக்கிறான். அப்போ அர்த்தம் என்ன? All the other family members had flown away. His 2 brothers and his sister had already flown away the day before. His 2 brothers and 1 sister, they had already flown away the day before a day, nearly 24 hours back. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது கூட பொறிச்ச குஞ்சுகள் எல்லாரும், ஒரு தங்கச்சி 2 அண்ணன் எல்லாருமே பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. What is the reason he is still in the ledge? Because of fear. He had been fearing to fly in the sky because of lack of self-confidence. தான் தங்கச்சியோடு சேர்ந்து பறக்கிறதுக்கு கூட இதுக்கு தைரியம் இல்லாமல் இது மட்டும் இப்போ லெட்ஜில் தனியாக உட்கார்ந்து கொண்டே இருக்கிறது. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempt to flap his wing, he became afraid. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge. What is brink? What is brink? The extreme edge of the ledge. That is brink. And the முனைப்பகுதி கடைசி வர it had taken a run up to the brink of the edge. Up to the brink of the ledge. Ledge பக்கத்தில் வந்தோடனே again due to fear it came back. He attempted to flap his wings. He became afraid. இங்க இருந்து ஓடி வந்து பக்கத்தில் வந்து ரெக்கை அடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் பயத்தின் காரணமாக அதனால பறக்க முடியவில்லை. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. The great expanse of sea stretched down beneath. Great expanse. What is expanse? A wide continuous area. பாறைக்கு கீழே அப்படியே பரவி கிடக்கக்கூடிய the great expanse of sea, wide continuous area of sea, down miles. இதுல இருந்து பல மைல் தூரத்தில் எக்ஸ்பான்ஸ் ஆகி கிடக்கக்கூடிய அவ்வளவு கடல் பரப்பை பார்த்த உடனே
he got afraid of that. Down, miles down, he felt certain that the wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. He felt certain that his wings would not never support her. There was a fear in his mind that my wings will not support me. He ran up to the brink of the ledge. லெட்டினுடைய மனவர போறான். கீழே பார்த்த உடனே கடலை பார்த்த உடனே he got afraid because he had a strong opinion in his mind that his wings will not support him. நம்ம ரெக்கையால அடிச்சு நம்ம பறந்துட முடியுங்கிற நம்பிக்கை இல்லாததுனால he bent his head. இங்க வந்த அந்த young seagull தலையை குனிஞ்சுக்கிட்டு ran backward and hit itself into the hole where it slept last night. ராத்திரி எந்த ஒரு ஹோலுக்குள்ள அந்த லெட்ஜில் உள்ள ஹோலுக்குள்ள இதில் ஒரு ஹோல் இருக்குன்னு நினைக்கலாம். இதுக்குள்ள தான் நைட் ஃபுல்லாக தங்கிட்டு இருக்கு. ஸோ he started running towards the brink of the ledge, and while seeing the expanse of sea, he got afraid because he had a strong idea in his mind that my wings will not support me. So he bent her head and ran back to the hole where he slept last night. Even when each of his brothers and his little sister, that is here younger sister, அதனால தான் சொல்கிறேன் little sisterனா younger sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away. He failed to muster up courage to take the plunge which appeared to him so desperate. Even when each of the brothers and his little sisters, whose wings were shorter than his own, மற்ற ரெண்டு அண்ணன்மாருடைய அல்லது தம்பிமாருடைய ரெக்கைகளும் கூட தங்கையினுடைய ரெக்கைகளும் கூட இந்த சீகலனுடைய ரெக்கையை விட ஷார்ட்டராக இருந்தாலும் they ran to the brink, flapped their wings and they flew away. But due to fear, he could not muster up his courage. இல்லையா, தனக்குத்தானே ஒரு நம்பிக்கையை வரவழைத்துக் கொள்ள முடியாத காரணத்தினால he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. To take that plunge. Plunge-na என்னது? Jump or dive quickly. கிராமங்களில் நீ பார்த்துருக்கலாம். கிணத்துல குளிக்கிற அனுபவம் இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும். கிராமத்திலே படித்து கிராமத்திலே வந்தவங்கெல்லாம் எத்தனை அடி ஆழமாக இருந்தாலும் they will plunge very assaulting, dive or jump quickly. கிணத்துக்குள்ள எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் தைரியமாக குதிப்பாங்க. பழக்கம் இல்லாதவங்க இருந்து பார்த்தா அந்த ஹைட்டை பார்த்த உடனே என்ன ஆயிரும்? பயம் வந்துடும். அதே மாதிரி தான் he was not able to muster up his courage. தன்னுடைய தைரியத்தை ஊக்குவிக்க முடியாததுனால which appeared to him so desperate, அதுக்கு மிகவும் பயமாக இருந்தது. desperate, feeling hopeless, இல்லையா, நம்பிக்கை இல்லாத காரணத்தினால he could not fly. But his sister and brothers, they had courage, so they plunged very easily. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him start on his ledge. But his parents they tried to motivate him by making high-pitched voice, shrilling and scolding, blaming. என்ன சொல்லிப்பாங்க? உன் தங்கச்சிலாம் பறந்துட்டா, உன் கூட பிறந்தவெல்லாம் அழகாக பறந்துட்டான், உனக்கு தைரியமே இல்லை இல்லையா? த்ரெட்டனிங்,
threatening, பயன் காட்டுதல், making frighten, பயன் காட்டுதல். So his father and mother flew around and around. They by making shrilly, by making high pitched voice, they scolded him and also threatening him. If you don't fly today, then you have to start further 20 more hours. Already it is starting for 24 hours. இல்லையா 24 மணி நேரமாக இது மட்டும் தனியாக அதில் உட்காந்துட்டு இருக்கு. No food, no water. So it is starving. So by indicating that, his father and mother threatened him. If you don't fly, you have to start for further 20 more hours. Unless he flew away, but for the life of him, he could not move. Though their parents scolded him, threatened him, he could not move. Why? அப்பா அம்மா எவ்வளோ மிரட்டியும் பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு, இல்லையா சீண்டி பார்த்தாச்சு, பட் he could not move. அவனால் என்ன பண்ண முடியல, மூவ் பண்ண முடியல. Why? Because it was his life matter. அதுக்கு வாழ்க்கை பிரச்சனை. நம்ம அப்படி பறந்தோம்னா விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினால he could not move. Now let's go to the next paragraph. That was 24 hours ago. 24 மணி நேரம் ஆயிட்டு. Since then nobody had come near him. 24 மணி நேரமாக யாரும் கூட நம்மக்கிட்ட பக்கத்தில் வர முடியல. Nobody has come. Neither his parents nor their brothers and sisters, they did not come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flying. 24 மணி நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. His parents, they were flying along with his brothers and sisters and making perfect their art of flying. இல்லையா சின்ன குழந்தைங்க மூணும் பறக்கிறதுக்கு எப்படி பறக்கணும், இல்லையா எப்படிலாம் பறக்கணுங்கிறத அழகாக the parents were teaching the art of flying, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves. Skim the waves, பெரிய அலைகள் வரும்போது அதை எப்படி கடந்து போகணும், how to skim the waves and how to dive for fish. That is very important. இல்லையா எல்லா பேரண்ட்டும் குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, வாழ்க்கையை எப்படி நடத்தணும், பிழைப்பை எப்படி ஓட்டணும். லைக்வைஸ் அவங்களுக்கு முக்கியமான வேலை என்னது, சீகளுக்கு கேச்சிங் ஃபிஷ். ஸோ their parents were teaching him the art of flying, art of skimming the waves and the art of catching fishes and how to dive for fish. He had in fast seen his older brother catch his first herring and devour it. He had, in fact, seen his older brother catch his first herring and devour it. In fact, உண்மையிலே இதை பார்த்தோன்னே இந்த ஃபிஷ்ஷுக்கு, இந்த சீகளுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. தான் கூட பிறந்தவன் he caught a herring. What is meant by herring? Herring is a long silver fish. Herring, it is a long silver fish. They used to swim in groups. அதில் ஒரு ஹெர்ரிங்கை தன்னுடைய சகோதரன் எடுத்து பிடிச்சு he devoured it. Devour means swallowing in large amount of food in haste. Devour அவசரமாக விழுங்குதல் இல்லையா, swallowing in haste with large amount of food. இல்லையா 2 நாளாக சாப்பிடாமல் ஒருத்தர் இருந்திருப்பான், நீ அவனுக்கு மட்டன் பிரியாணியும் இல்லையா சிக்கன் 65 எக்குண்டு ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வாய்க்குள்ள போகாத அளவுக்கு எடுத்து அவசரமாக விழுங்குவான். நீ சில படங்களில் பார்த்துருக்கோம். ஸோ devour means swallowing large amount of food in haste. So that young seagull was watching his brother catching a fish, that is herring, and devour it.
த யூனோ ஒன் திங், ஒரு கோரமண்டல் ஃபிஷஸ்ன்னுட்டு ஒரு போயம் உண்டு. அதில் 2 லைன் உண்டு. அதாவது ஃபிஷஸ் பேசுகிற மாதிரி ஒரு லைன். கம் லெட் அஸ் கேதர் அவர் நெட்ஸ் ஃப்ரம் த ஷோர் அண்ட் செட் அவர் கட்டமரன்ஸ் டு கேட்ச் த ஃபிஷ் இன் த ட்ராக் ஆஃப் சீகிள்ஸ் கால். பாருங்கள், நம்ம எல்லாரும் வலையை எடுத்துக்கிட்டு நம்ம கட்டுமரத்தில் மீன்களை பிடிக்க போவோம். எதை நோக்கி? இந்த ட்ராக் ஆஃப் சீகல்ஸ் கால். சீகல்ஸ் கால். சீகல்ங்கிறது பொதுவாக சீகல் எங்கெல்லாம் அதிகமாக பறக்குதோ அங்கெல்லாம் மீன் அதிகமாக இருக்கு. அதனால் மீனவர்களுக்கு ஒரு பெரிய வழக்கம் உண்டு. எங்கே கடல் மட்டத்துக்கு கடலுக்கு மேலே சீகல் எந்த சைடில் அதிகமாக பறக்குதோ அந்த ஏரியாவில் என்ன உண்டு? ஃபிஷ். த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபுட் ஃபார் சீகல் இஸ் ஹெர்ரிங். சீகலுக்கு பிடிச்ச மீன் எதுதான்? ஹெர்ரிங். ஸோ ஹெர்ரிங் இஸ் அ லாங் சில்வர் ஃபிஷ் with high protein. So this young seagull was watching his brother catching a fish and devour it. அழகா விழுங்குறத பார்த்த உடனே, in fact it was quite pain for the young seagull. Standing on a rock while his parents circled around raising a proud cackle. He is catching a fish and devour it, while their parents are circling around it and making a pride crackle. இல்லையா? பிள்ளை ஒரு ஹெர்ரிங்கை பிடிச்ச உடனே பெருமையில் அந்த நான் சொன்னேன், நான் உனக்கு ஏற்கனவே அந்த சவுண்ட் ட்ராக்கில் போட்டோம்ல, கேக்கிள், மேக்கிங் ப்ரவுட் வாய்ஸ். அதே மாதிரி அந்த பேரண்ட் சீக்கிரம் வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் கேக்கிள். So, making a broken voice to express their pride. So, their parents are highly delighted on seeing the seagull, brother seagull, catching a herring and swallowing it. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. And all the morning, காலை முழுவதுமாக, the whole family is standing on a plateau just opposite his ledge. இந்த யங் சீகல் பாம்போடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த லெட்ஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளாட்டோன்னா இன்னும் பீடபூமி, raised land. So, standing there, all the entire family, remaining family, that is the parents, the 2 seagulls and 1 sister seagull, they are all laughing about telling the cowardice of that young seagull. என்ன பண்ணுறாங்களாம்? பேரண்ட்டு 2 அண்ணன் ஒரு தங்கச்சி எல்லாரும் இருந்து யாரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்களாம்? இந்த யங் சீகளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. எப்படி சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க? பைந்தாங்கொல்லி, இதில் கூட இருந்து பறந்து வர முடியலை, நான் சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள்லாம் பறந்துட்டோம், நாங்களாம் ஒரு மீனை பிடிச்சிட்டோம், இவங்க ஒன்றும் பட்னியால் கிடக்கான் பைந்தாங்கொல்லின்னுட்டு தே ஆர் லாஃபிங் அட் ஹிஸ் cowardice. Okay boys, I think this is enough today, and since this is an introduction class, I would like to close this session with this level. And some of the boys, you asked me to give the paragraph. So I have prepared a paragraph for the poem Life. I have prepared 2 paragraphs. 1 paragraph for the bright students. All are bright students, okay. One who feels to study a big paragraph can select the second one. Others can select the first one. நீங்கள் எல்லாருமே ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, ஃபோன்லேயும் கேட்டீங்க இதுக்குரிய பேராகிராஃப் வேணும்னுட்டு. ஆனால் நான் 2 பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை நம்ம குரூப்பில் பிடிஎஃப்பில் போட்டு விடுவேன். கஷ்டமாக இருக்குது சார், நான் எனக்கு கொஞ்சமாக தான் படிக்க முடியும்னா நீ செகண்ட் ஒன்றை செலக்ட் பண்ணிடலாம். இல்லை சார் நான் நல்லா படிப்பேன், டீட்டெயிலாக அந்த போயமில் உள்ள அவ்வளோ கருத்துக்களும் வந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதனுடைய ரத்திர சுருக்கமாக இன்னொரு பேராகிராஃப் இருக்குது. You can download it, you can
take it as a printout. Okay, you can prepare because you are having enormous time. So just utilize this time period and prepare well, and let us see in the next class. Okay, bye.